ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார், அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு. ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 34 மருந்துகள் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதால் அவற்றுக்கு தடை விதிக்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் திட்டமிட்டுள்ளது. கால்நடைகளுக்கு கொடுக்கப்படும் ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரல், ஆன்டி புரோட்டோசோல் ஆகிய நோய் எதிர்ப்பு மருந்துகள் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு வழங்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக ஒரு மருந்தை வழங்கும் போது அதன் உடலில் ரசாயன மாற்றங்களை ஏற்படக்கூடும். அத்தகைய கால்நடைகளின் இறைச்சியை மனிதர்கள் சாப்பிடும்போது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் சுமார் 34 மருந்துகளுக்கு தடை விதிக்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த வரைவு அறிக்கையை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதில் ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரல் போன்ற எதிர்ப்பாற்றல் மருந்துகளை கால்நடைகளுக்கு அதிகம் செலுத்துவதால் அவற்றுக்கு ஆன்டி மைக்ரோபியல் எனப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை ஏற்படுகிறது. அவை அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. அதை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் நலன் கருதி 34 மருந்துகளின் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை மற்றும் விநியோகத்தை தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக உரிய விதிகளின்படி மருந்து தொழில்நுட்ப ஆலோசனை வாரியத்தின் பரிந்துரைகளை பெற்று அதற்கான வரைவு அறிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் மீதான ஆலோசனைகள், ஆட்சேபனைகளை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அனுப்பலாம் என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது.